வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 ஷோக்காக வந்து கொலம்போ போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ட்ராவலில் தான் இருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சோமா அப்படின்ற டென்ஷன் வந்து ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இருக்கும். ஃப்ளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஓகே, சரி எடுத்துகிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். உண்மையாகவே ஏதாவது விட்டுருப்போமா, எடுத்துன்னு வராத விட்டுருப்போமா, முக்கியமான விஷயத்தை ஏதாவது விட்டுருப்போமா அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் நான் இந்த லண்டன் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் இப்போ தான் வேறு ஃப்ளைட் ஏற போகிறேன்னா அது வேறு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சரி, ஓகே, எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி காட் இஸ் தேர் வித் அஸ். கடவுள் கூடவே இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். சரி, என்னெல்லாம் டென்ஷன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சாச்சு, எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வழியில் தான் இருக்கோம், ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ ஒரு 3 hours முன்னாடி நம்ம இருக்கணும்ல, இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ன்றதுனால கிளம்பியாச்சு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போய் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். ஹாய் மக்களே, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. பயங்கர ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷன். பாஸ்போர்ட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் மக்களே. ஸோ அதனால் திருப்பியும் எனக்கு அங்கேருந்து போட்டு ஆக்சுவலாக 5:10 ஃப்ளைட்டு 2 o'clockலாம் வந்துட்டேன். வெளியிலே உட்காந்துருந்து அப்புறமா அவர் பாவம், அவர் ரொம்ப ரஷ் பண்ணி வந்து ஃபைனலாக என்னோடய பாஸ்போர்ட் வந்து நான் உள்ளேயும் வந்துட்டேன். ஸோ 1 hour, அதாவது 2 o'clock வந்தேன், 3 o'clock இப்போ உள்ளே வந்திருக்கேன். ஸோ பயங்கர ஹெக்டிக், பயங்கர டென்ஷன். ஆனால் ஃபைனலாக உள்ளே வந்து போர்டிங்கும் போட்டாச்சு. ஓகே மக்களே, ஃப்ளைட்டுக்கு போய் உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ளைட்டுக்காக இந்த கேட் வாசலில் உட்காந்துருப்போம் இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுங்களா. அங்கே சைடில் இருக்கிற அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி தோணுங்க. அதுக்கப்புறம் கேட் ஓப்பன் பண்ணி கேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் சைடில் இருக்கும்ல, அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்க்குற சுகமே ஒரு சுகம் தாங்க. என்ன தான் நம்மளும் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னாலும் அந்த நிற்கிற ஃப்ளைட்டை பார்க்குற சுகம் பெரிய சுகம். எல்லாத்தையும் முடிச்சு அப்பாடா அப்படின்னு உட்கார்ற சுகம் இருக்கே. ஃபைனலாக நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த ஃப்ளைட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கிற ஃப்ளைட்டு இல்லை, ஸ்பீடாக போகும்போது வயிறெல்லாம் என்ன தான் வந்து நம்ம தைரியசாலியாக இருந்தாலும், பல முறை ஃப்ளைட்டில் போயிருந்தாலும் அந்த பயம் வந்து கண்டிப்பாக தெரியுங்க. வயிறெல்லாம் கலக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து எல்லா கடவுளையும் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஃபைனலாக வந்து அந்த பொறுமையாக அந்த ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகும் பாருங்கள். அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு கேரான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அப்பா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுடா அப்படின்ற ஒரு பெருமூச்சு கட்டாயம் எல்லாரும் விடுவோங்க. அப்புறம் அப்படியே நம்ம சிட்டியோட அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறப்போ என்ன ஒரு அருமையாக இருக்கும் தெரியுங்களா. செமையாக இருக்கும். அவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கா நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம சிட்டியை தாண்டி சிட்டி அப்படியே கடல் சேர்ற இடம் இருக்குது பாருங்கள். ஆஹா, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க, செமையாக இருக்கும். அந்த கடலை பார்த்து, அந்த கடலோட அலைகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராவலோட அந்த ஒரு அலுப்பே தெரியாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கடல் வழி பயணம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் தெரியுங்க. இன்னும் நம்ம சூரியன் பக்கத்துலேயே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த க்ளவுட்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஞ்சு மூட்டையை அப்படியே ஒரு 1000 பஞ்சு மூட்டைகளை அப்படியே நம்ம கூச்சி வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல், செம ஃபீலுங்க. ஸ்ரீலங்கா கொலம்போ லேண்ட் ஆகிட்டோங்க. ஏறதும் தெரியல இறதும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நம்ம கொலம்போவில் இருக்கோம்.